This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மக்களவை தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பரப்புரை களத்தில் முக்கிய தலைவர்கள் பேசியதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தூத்துக்குடி கோரப்பள்ளம் பகுதியில் மீண்டும் கனிமொழி என்ற வாசகம் பொறித்த சட்டை அணிந்து இளைஞர்கள் இருசக்கர வாகன பேரணி சென்றனர். கனிமொழி பேச தொடங்கிய போது பரப்புரையே வேண்டாம், வாக்கு உங்களுக்கே என பொதுமக்கள் ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். கொடுக்குறீங்களா? தென் சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அசோக் நகரில் ஆட்டோவில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த புதுவித வாக்கு சேகரிப்பு பற்றி கேட்டதற்கு திமுக ஆட்சியை ஆட்டம் காண வைக்கவே ஆட்டோ பயணம் என கூறினார் தமிழிசை. மெயின் ரோட்ல தான் போக முடியும் ஜீப்னா. இந்த மாதிரி அன்பர்கள், ஆதரவாளர்கள், நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருப்பவர்கள் இந்த சின்ன சந்தில கூட இருக்காங்க. அதனால ஆட்டோ தான் அதுக்கு வசதியா இருக்கு. அதனால அது ஆட்சியாளர்களை ஆட்டம் காண வைப்பதற்காக, தமிழக ஆட்சியாளர்களை ஆட்டம் காண வைப்பதற்காக ஆட்டோவில் பயணம் செய்கிறேன். ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம், மணல்மேல்குடி மீனவ கிராமங்களில் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது தனது சின்னமான பலாப்பழம் மிகுந்த சுவையுடையது என ஓபிஎஸ் கூற, பலாப்பழம் பழுக்கணும், ஓபிஎஸ் ஜெயிக்கணும் என தொண்டர்கள் முழக்கமிட்டனர். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அண்ணா சொன்னதை போன்று தெற்கு இன்றும் தேய்ந்து கொண்டுதான் இருப்பதாக ஆதங்கம் தெரிவித்தார். அத்தனை பணிகளையும் நிறைவு செய்துவிட்டு தமிழகத்திற்கு இந்த ஓரவஞ்சனை ஏன்? அண்ணா சொன்ன தெற்கு இன்னும் தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது தேயாமல் இருக்க கேடயங்களாக சு வெங்கடேசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திராவிட கட்சிகளை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான அடித்தளமே இந்த மக்களவை தேர்தல் என குறிப்பிட்டார். இரு கட்சிகளும் தொடர்ந்து ஆட்சி செய்து எந்த வளர்ச்சியும் கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு 30 ஆண்டு காலமாக சேலம் நகரத்திலே பாதாள சாக்கடை திட்டம், பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் எவ்வளவு காலமாக நாம் கேட்டிருக்கின்றோம். 2 தலைமுறைகள் கடந்து விட்டன. ஆனால் இன்னும் இந்த இரு கட்சிகளும் சேலத்திலே பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றவில்லை. நெல்லை தச்சனூரில் அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நாட்டை காப்போம் என முதலமைச்சர் பேசி வருவதாக விமர்சித்தார். முதல்வர் அவர்களே, முதல்ல நீங்க தமிழ்நாடை காப்பாத்துங்க. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுங்க. எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றாம திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்களே, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்க. இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் சமமா 1000 ரூபாய் கொடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பெண்கள் சார்பாக உங்க முன்னாடி நான் கேட்கிறேன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.